அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் எல்லாரும் சுகமா இருக்கீங்களா பிள்ளைகள்? என்ன வாய்ஸ் கிளியராமா? Oh, sir. Oh, sir. கிளியரா? Alhamdulillah. ரைட். ஓகே பிள்ளைகளா. இன்னைக்கு நாங்க பிள்ளைகள் 10வது யூனிட்டை முடிக்கலாம். அது லேசி பிள்ளைகள். நீங்க எப்படி படிக்கணும் என்ற ஒரு முறை ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில படிச்சீங்கன்னா அதான் கேள்வி. இன்ஷா அல்லாஹ் அழகா எழுதி கொள்ளலாம். ஒரு கரைச்சலும் இல்ல. சரியா பிள்ளைகள்? ரைட். இந்த 10வது அழகு பிள்ளைகள் தஜ்வீத் பாடம். இதுவரைக்கும் பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல 2 தடவை தான் கேள்வி வந்திருக்குது. ஒன்று 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல முஜத்திதுக்கு இருக்க வேண்டிய என்ன பண்பு 4 மார்க்ஸுக்கு வந்திருக்குது. போன வருடம் பிள்ளைகள் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த என்ன போன வருடம் பிள்ளை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. ரைட். போன வருஷம் பிள்ளைகள் 20ஆம் நூற்றாண்டில் இந்திய உபகண்டத்தில் சீர்திருத்த பணிகளை மேற்கொண்ட முஜத்திதுகளில் ஒருவரை பற்றி விளக்குகின்ற ஒரு கேள்வியும் பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல போன வருடம் வந்திருக்குது. இப்ப அந்த 10வது யூனிட்டமா வளமையாக எடுபடுறதில்ல, 10வது யூனிட் எடுக்கிறதில்ல பெரும்பாலும். ஆனா இப்ப அண்மை காலமாக பிள்ளைகள் பாஸ் பேப்பர் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா 2022 2024 பாஸ் பேப்பர்ல இது சம்பந்தமான கேள்வி இப்ப வாரு. ஆனா லேசி பிள்ளைல தஜ்வீத் பாடம் மிச்ச லேசி. ஏண்டா நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. என்ன சும்மா நோமலா வாசி இங்க அழகா டியூட்டை தந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்றுக்கு பிள்ளை ஒன்றை விளங்கப்படுத்தி காட்டுவேன் எப்படி படிக்கணும் என்று. அந்த முறையில சும்மா வாசிங்க பிள்ளை ஒன்றுமே இல்லை அதுல. உதாரணமாக ஒன்றை சொல்றேன் பிள்ளைல. இப்ப நாம ஒரு ஏரியாவில் எல்லாரும் வாழ்றோம்னு வச்சுக்கொள்ளும். நாம இந்த ஜூம்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒரு ஏரியாவில் வாழ்றோம். இந்த வாழ்ற டைம்ல பிள்ளைகள் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா பாவத்துல மூழ்கிட்டு இருக்காங்க, பாவம் செய்யறாங்க. பாவம் வட்டி கொடுக்காங்க, விபச்சாரத்துல ஈடுபடுறாங்க, ஆனா போதை வஸ்து பாவிக்காங்க. இப்படி மக்கள் சரியான பாவத்துல இருக்காங்க. இதுல நம்மட ஏரியாவுல ஒரு நபர் இருக்கிறார். யாருண்டா அவர் எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்? இப்ப 2025. இப்ப பிள்ளைய 2025 இந்த இதுல ஒரு நபர் இருக்கார். அவருடைய பேரை சும்மா வைப்போம் உதாரணமாக. அப்துல்லா 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 என்ற ஒரு ஆள் இருக்கார். இவர் என்ன செய்யறாருன்னா இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, இப்ப இஸ்லாத்துல மாசுபடுத்தல் ஏற்படுத்துறாங்க. இஸ்லாம் சொல்லாத விஷயங்களை செய்யறாங்க. இஸ்லாம் சொல்லுது வட்டி ஹராம்ண்டு, வட்டியை கொடுக்கான். இஸ்லாம் சொல்லுது விபச்சாரம் ஹராம்ண்டு, விபச்சாரம் செய்யறான். இஸ்லாம் சொல்லுதோ வியாபாரத்துல மோசடி செய்ய வேண்டாம், மோசடி செய்யறான். ஒழுக்கம் இல்ல, பண்பாடு இல்லாத ஒரு சமூகத்தை இந்த அப்துல்லா என்ற நபர் பார்க்காரு. பார்த்து என்ன செய்யறான்டா இந்த சமூகத்தை வழிப்படுத்தணும், நேர்வழிப்படுத்தணும் என்ற வேலை திட்டங்களை செய்யப்படுறாரு. இதுக்காக வேண்டி சில அமைப்புகளை உருவாக்குறாரு. சில அமைப்புகளை உருவாக்கி அதனூடாக மக்களை சீர்படுத்தி மக்களை நேர்வழிப்படுத்தி இவ்வாறான வேலை திட்டங்களை செய்யறாரா இல்லையா? அப்ப இப்ப நாம இவர் ஒரு முஜத்தித், இவர் ஒரு முஜத்தித், தனிநபர் முஜத்தித், தனிநபர். இந்த பணியை ஒன்று டீமாக செய்யலாம். பெரிய ஒரு மாநாடு போட்டு பெரிய ஒரு டீமாகவும் செய்யலாம், தனிநபரும் செய்யலாம். அப்ப தனிநபர் முஜத்தித் என்பது யாருண்டா இவர். அப்ப முஜத்தித் தஜ்தீத்னா என்னண்டா பிள்ளைகள், இஸ்லாமிய மயப்படுத்தல். இஸ்லாத்துல புதுசா ஒன்றையும் கொண்டு வரல. இஸ்லாத்துல புதுசா நாம ஒன்றையும் கொண்டு வர இயலாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கம் பூரணமான மார்க்கம், ஷுமூலியா பரிபூரணமான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். அதுல நாங்க ஏதாவது புதுசா கொண்டு வரலாமா? சொல்லுங்க. கொண்டு வரலாமா? புதுசா நாம எதையும் கொண்டு வர இயலாம. ஆனா
இஸ்லாத்துல இருக்கிற விஷயம் அப்படியே இருக்கும். அதுல யாராவது மாசுபடுத்தல் ஏற்படுத்தினால் அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்த அந்த மாசுபடுத்தல் இருந்து இஸ்லாம் மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பணிதான் தஜ்தீத். அதுல ஈடுபடுறாள் தான் முஜத்தீத். நல்லா விளைக்கணும். இப்ப இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அப்படியே இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்ல அப்படியே இருக்குது. வட்டி ஹராம், விபச்சாரம் ஹராம், வியாபாரத்துல மோசடி ஹராம், அழகா தெளிவா இருக்குது. இதை நம்மட மக்கள் என்ன செய்யறாங்கண்டா, வட்டியில ஈடுபடுறாங்க, விபச்சாரத்துல ஈடுபடுறாங்க, ஒழுக்கம் இல்ல, வியாபாரத்துல மோசடி, இப்படி இருக்காங்க. அப்ப என்ன செய்யறாங்க, இப்ப இஸ்லாத்துல மாசுபடுத்தல் ஏற்படுத்துறாங்க. இந்த இஸ்லாத்தை மாசுபடுத்தல் இருந்து இஸ்லாம் மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பணிதான் தஜ்தீத். அதுல ஈடுபடுற மனிதர் தான் முஜத்தீத். உதாரணமாக பிள்ளைகள், இப்ப நீங்க என்ன என்ன சாப்பிட்டு முடிய சரியா, நல்ல அழகான ஒரு ஸ்ட்ராங்கான டீ ஒன்று குடிக்கீங்க. குடிக்க போகக்குள்ள கை தவறி டீ கொட்டி உண்டு உங்களோட மேசையில அல்லது டைல்ஸ்ல கொட்டி உண்டு. கொட்டிண்டா பிள்ளைகள் டைல்ஸ கொத்திடுறதா சொல்லுங்க? இல்ல. டீ கொட்டி உண்டு. அப்ப பெரிய பெரிய அந்த பெரிய இரும்பு ஒன்று எடுத்து டைல்ஸ கொத்தி எறிவீங்களா? எறிவீங்களா? இல்ல. என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? துடைப்போம். துரைக்கிறது. டைல்ஸ் இருக்கும் அப்படியே, அதுக்கு மேல இருக்கிற அழுக்க துரைக்கிறது. இதான் தஜ்தீத். இந்த துரைக்கிற ஆள் தான் முஜத்தீத். அப்ப இஸ்லாம் மார்க்கம் அப்படியே இருக்கும். இந்த டைல்ஸ் மாக்கி இஸ்லாம் மார்க்கத்தை கொத்தி எறிகிறல்ல, இஸ்லாம் மார்க்கத்துல புதுசா ஒன்றையும் கொண்டு வரல, இஸ்லாம் மார்க்கம் அப்படியே இருக்கும். அதுல யாராவது மாசுபடுத்தலை ஏற்படுத்தினால் அந்த மாசுபடுத்தலில் இருந்து இஸ்லாம் மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பணிதான் தஜ்தீத் பணி. அதுல ஈடுபடுற மனிதர் தான் முஜத்தீத். முதலாவது முஜத்தீத் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். முஜத்தீத் காமில் என்று சொல்வோம். முஜத்தீத் காமில்னா அந்த பணியை முழுமையாக செஞ்சார். ஏன் நாங்க அவரை முதலாவது முஜத்தீத் என்று சொல்றேன்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லணும்டா, இஸ்லாமிய வரலாற்றுல முதலாவதாக இஸ்லாமிய ஆட்சி செஞ்சவர் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துல மாசுபடுத்தலை ஏற்படுத்தினாங்களா? பிள்ளை சொல்லுங்க. இல்ல. 4 ஹலீஃபாக்கள் அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துல மாசுபடுத்தலை ஏற்படுத்தினாங்களா? இல்ல. சொல்லுங்க. இப்ப இஸ்லாத்துல மாசுபடுத்தலை ஏற்படுத்தின ஆக்கள் யாருண்டா பிள்ளைகள்? உமையாக்கள். உமையாக்களுடைய முதலாவது ஹலீஃபா முஆவியா முல்கியா என்கின்ற பரம்பராட்சியை கொண்டு வந்தார். அவருடைய மகன் தகுதி இல்லாத யசீதை நியமித்தார். உமையாக்கள்ல சில ஹலீஃபாக்களை பாத்தீங்கன்னா பைத்துல் மால், மக்களுடைய சொந்த தேவைக்காக வேண்டி பயன்படுத்தினாங்க. மஜ்லிஸ் ஷூராவுல தகுதியானவர்கள் இருக்க வேண்டும், தகுதி இல்லாதவர்கள் அமர்த்தப்பட்டார்கள். இப்ப இஸ்லாத்துல மாசுபடுத்தல் நடக்குது இல்லையா? நடக்குது இல்லையா? இப்ப நடக்குது. இப்படி நடந்துட்டு இருக்குது. இப்படி நடக்கக்குள்ள முதலாவது உமையாக்களுடைய ஹலீஃபா முஆவியா, திரும்ப யசீத், திரும்ப அப்துல் மலிக், அப்படி வராங்க ஒரு ஆக்கள். அப்துல் மலிக், மர்வான், வலீத் இப்னு அப்துல் இப்படி வந்துட்டு 8வது ஹலீஃபா வந்தார் உமர் இப்னு அப்துல் அசீஸ். வந்து இப்ப என்ன செய்யறாருண்டா, ஏற்கனவே இருந்த ஹலீஃபாக்கள் இஸ்லாத்தை மாசுபடுத்தினார்கள். இவர் வந்து என்ன செஞ்சாருண்டா, தஜ்தீத் பணியை முதலாவதாக செய்கிறார். இஸ்லாம் ஏற்கனவே இஸ்லாத்தை மாசுபடுத்தி வச்சிருக்காங்க, அதிலிருந்து இஸ்லாம் மார்க்கத்தை பாதுகாத்து முல்கியா என்கின்ற பரம்பரை ஆட்சியை ஒழித்தார். ஹிலாஃபத் என்கின்ற ஆட்சியை கொண்டு வரார். பைத்துல் மால மக்களுடைய சொத்து, அது சொந்த தேவைக்கு பயன்படுத்தல. மஜ்லிஸ் ஷூராவுல தகுதியானவர்களை சேர்க்கார். இஸ்லாத்தை முழுமையாக ஹிஜ்ரி 99 தொடக்கம் 101 வரை 2 வருடம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் ஆட்சி செஞ்சு அழகான முறையில இஸ்லாத்தை பாதுகாக்கிற இல்லையா? இப்ப முதலாவது முஜத்தீத் யாரு பிள்ளைகள்? உமர் இப்னு அப்துல் அசீஸ். அந்த பணியை அவர் முழுமையாக செய்யறாரா இல்லையா? முழுமையாக செய்யறாரா இல்லையா? நல்லா முழுமையாக எல்லாத்தையும் அழகா பக்கவா செய்யறாரா இல்லையா? செய்யறாரா இல்லையா? இவருதான் முதலாவது முஜத்தீத். இப்ப நம்மளோட தஜ்தீத் பாடத்துல இப்ப பாருங்க,
தஜ்தீத் என்ற பாடத்துல முதலாவதாக பேசப்படுற முக்கியமான ஒரு ஆள் உமர் இப்னு அப்துல் அசீஸ். பாஸ் பேப்பர்ல என்ன கேள்வி வந்திருக்கின்றா, 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முஜத்தித் ஒரு ஆள் எழுதும் கொண்டு வந்தான. போன வருஷம் பிள்ளைகள் எங்கட தங்க கட்டிகள் செல்ல குட்டிகள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் எழுதி வச்சிருந்தாங்க. சரியா பிள்ளை? சரியா பிள்ளையா? இவர் முஜத்திது தான். ஆனா இவர் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முஜத்தித் அல்ல. எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர்? 7ஆம் எத்தனாம் நூற்றாண்டு? 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு. அடி வாங்குற இப்ப வாரன். இப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஹதீஸ் பாடத்துல படிச்சிருக்கிறோம். 1ஆம் நூற்றாண்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் வருவாங்க. 2ஆம் நூற்றாண்டுக்குள்ள தாபியங்கள் வருவாங்க. தாபியங்களுடைய காலத்துலதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் விட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் தோற்றம் பெறுது. அதிலிருந்து முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கிறார் ஷிஹாபுத்தீன் சுஹ்ரியுடைய தலைமையில. அப்ப எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டு. இப்ப வார அடி வாங்க அவ்வளவு பேருமோ அங்க தொடர்பு. நான் தான் எக்ஸாம் உள்ள வரணும். பிள்ளைகள் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ரசூலுல்லாஹ், ஹலீஃபாக்கள், என்ன உமையாக்கள், தாபியங்கள் இப்படி விளங்கப்படுத்தினாதான் படும் தலைக்குள்ள எங்கட பிள்ளைகள். நல்லா பிள்ளைகள் அதைத்தான் சொல்றது. போன வருஷம் என்ன நடந்ததுண்டா இதே கேஸ் தான். 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முஜத்தித் எழுதுனோன்னு எல்லா பிள்ளைகளும் பெரும்பான்மையான என்ன சில பிள்ளைகள் இலியாஸ் எழுதியிருந்தாங்க, ஓகே. ஆனா சில பிள்ளைகள் மிச்சம் பிள்ளைகள் என்ன செஞ்சிருந்தாங்கண்டா உமர் இப்னு அப்துல் அசீஸ். நான் போன வருஷமும் அழகா செமினார்ல இன்னைக்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் அழகா செஞ்சிருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நான் அப்படி பக்கவா பிள்ளைகளுக்கு போன வருடம் செமினார் செஞ்சு கொடுத்தது எழுதிப்பாங்க. ஏன்னா நான் அழகா விளங்கப்படுத்தினேன். இந்த நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு எல்லாம் அழகா பக்கவா சொல்லியிருந்தா அழகா எழுதிருந்துச்சு பிள்ளைகள். ஆனா சில பிள்ளை என்ன செஞ்சிருந்தாங்கண்டா வேலை பார்த்திருந்தாங்க. 20ஆம் நூற்றாண்டு கேட்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் மார்க்ஸ் நல்லா பெரிய ஒரு முட்டையை போட்டு ஒரு இதான் மார்க்ஸ். ஓமா இல்லையா? வருமா இல்லையா? ஒரு மார்க்ஸும் இல்லை. வருமா மார்க்ஸ் போடுறியா? இல்ல. நல்லா விளையக்கணும். இது லேசான வாழம் உண்டு. மிச்சம் லேசி நாம பெருசா நிறைய படிப்பிக்கிற விஷயம் ஒன்றும் இல்லை. இதுல சும்மா லேசான விஷயம் உண்டு. என்னத்த படிக்கணும்? இவ்வளவுதான் படிக்கிற, வேற ஒன்றும் இல்லை. தஜ்தீதுன்னா என்ன? ஒரு முஜத்திதுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன? முஜத்திதுகள் பல பேரை போட்டிருக்குது. அதுல 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முஜத்திது தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 5ஆம் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முஜத்திது தான் அப்துல் காதர் ஜீலானி, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். 5ஆம் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இலியாஸ் என்பவர் மாத்திரம்தான் 19ஆம் நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வருவார். மற்றது எல்லாமே பொதுவாக இவங்கெல்லாம் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்ப போன வருஷம் கேட்ட கேள்வி என்னண்டா 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு முஜத்தித் என்று கேட்டா இந்த 3 பேர்ல ஒரு ஆளை எழுதினா ஓகே இல்லையா? ஓகே இல்லையா? சொல்லுங்க. எங்க பிள்ளை காணல? விளங்கா பிள்ளை? அப்படி இருந்து நல்லா ஓதி வச்ச கல்லு போல நல்லா சிலையை போல அப்படியே குந்திட்டு இருந்துங்க. வார அவ்வளவு பேருங்கோ. விளங்கிட்டா? 20ஆம் நூற்றாண்டு கேட்டா புள்ளி முதலாவது புள்ளி நாங்க படிக்கின்ற போது நான் எப்ப உங்களுக்கு பாருங்க, நான் என்ன பாடத்தை படிப்பிக்கிறேன்னாலும் தப்சீர் பாடமாக இருக்கலாம், ஹதீஸ் பாடமாக இருக்கலாம், எந்த பாடத்தை படிப்பிக்கின்ற போது நான் நூற்றாண்டு அடிப்படையில படிப்பிக்கிறேன் இல்லையா? சொல்லுங்க. ஏன் படிப்பிக்கிறேன்டா இந்த நூற்றாண்டு என்ற கேள்வி வந்தா பிள்ளைகள் மயக்கப்படாது, மயக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் படிப்பிக்கிறேன். பாருங்க இப்ப போன வருஷம் என்ன எங்கட போன வருஷம் செமினார்ல வந்த பிள்ளைகள் ஓகே அழகா எழுதிருப்பாங்க, அழகா நோட்ஸ் கொடுத்தேன். நான் சும்மா சட்டப்படியா கொடுத்தேன். இந்த இப்படிதான் கொடுத்த நோட்ஸை பார்த்தவங்களுக்கு விளங்கும் எப்படி தந்திருக்கிறேன். ஆனா சும்மா அப்படி எழுதினா 10 மார்க்ஸ். போன வருஷம் பிள்ளை சும்மா அழகா எங்கள்கிட்ட படிச்ச பிள்ளை சும்மா பசந்தா எழுதி சொன்னாங்க சார், நீங்க அழகா சொல்லி தந்தீங்க, அதே மாக்கி எழுதின சார். என்ன இலியாஸ், அபுல் ஆலா மௌதூதி அழகா சொன்னாங்க. பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோனே நான் போய் சொல்லி அனுப்பினேன். பிள்ளைகள் இதுவரைக்கும் பாஸ் பேப்பர்ல வரல,
நான் பாத்தீங்களா இதான் எதிர்பார்க்கிற வினாக்கள் நம்ப கூடாது. சிலாக்க தருவா எதிர்பார்க்க வினாக்கள் என்ற பேப்பர்ல எங்கேயாவது கண்டிருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கிற வினாக்கள் போட்டிருப்பேன். இல்ல சார். ஒரு காலம் படிப்பிக்க மாட்டேன் அப்படி. சில எதிர்பார்க்கை வினாக்கள் மயங்கி போங்க, போனீங்கன்னா அவ்வளவுதான், ஐசி பாடம் ஃபெயில், எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப பாருங்க, எதிர்பார்க்கிற வினாக்கள்ல போன வருஷம் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்களா? இதெல்லாம் கொடுப்பாங்களா? இல்ல. ஏன்டா இது வாரல், இது வாரல், அறவை வாரல். ஆனா பிள்ளைகளுக்கு நாங்க சொன்னது, பிள்ளைகள் எதிர்பார்க்கிறேன்னு படிக்க வேண்டாம், எல்லாத்தையும் படிங்க, இதையும் படிங்க. ஆனா இது வாரல்ல தான், அடிக்கடி வாரல்ல, வாரல்ல தான் படிச்சு கொள்ளுங்க பிள்ளை. சில டைம்ல வந்தா என்ன செய்யற, லேச படிச்சுக்கோ, லேசான விஷயம், இது கஷ்டம்னாலும் யோசிக்கலாம், கஷ்டமே மட்டும் லேசி, சும்மா நோமலான விஷயம், பிள்ளைகள் படிச்சு கொள்ளுங்கோ என்று சொல்லித்தான் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி, இப்படித்தான் விளங்கப்படுத்தி இப்படித்தான் அனுப்பினேன். சரியா? பிள்ளைகள் அழகா பசுந்த எழுதி, லேஸ் தானே பிள்ளை, கஷ்டம் இல்லை, சும்மா வாய்ச்ச விளங்கு. அவர காலத்துல மக்கள் பாவத்தில் இருந்திருப்பாங்க, அந்த பாவத்திலிருந்து அவர் மக்களை கிளியர் பண்ணி நிற்பார். இது எழுதுற கஷ்டமா? அழகா பசுந்த எழுதிட்டு அழகான சந்தோஷத்தை பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் இந்த முறையே வரும், எக்ஸாம் எழுதினது ரிசல்டே வரல, வரும் என்று சொன்னார்கள். அப்படி நீங்களும் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும். அப்படித்தான் உங்களுக்கு நான் செமினார்ல செஞ்சுட்டு இருக்கேன் பிள்ளைல. ரைட், நல்லா விளங்கு. இப்ப பாருங்க பிள்ளைகள், 2ஆம் நூற்றாண்டு கேட்டா, நேரடியா கேட்டா ஓகே, நேரடியா கேட்டா பிள்ளைங்களுக்கு விளங்கும் தானே. அப்துல் காதர் ஜீலானி, கசாலி, நேரடியா கேட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா பிள்ளையும் எழுதுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்ப நூற்றாண்டு அடிப்படையில கேட்டா 2ஆம் நூற்றாண்டுக்குள்ளதான் நாங்க அடிக்கடி படிக்கிறான பிள்ளை. ரசூலுல்லாஹ் காலம் 1ஆம் நூற்றாண்டு, தாபியீன்கள் எத்தனாம் நூற்றாண்டு, தாபியீன்கள் எத்தனாம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் தாபியீனா இல்லையா? அவரு தாபீன். தாபியீன். அப்ப நாம ஹதீஸ் பாடத்துல பாருங்க, தாபியீன் என்ன விட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் தோற்றம் பெற்றது, அதிலிருந்து சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அது ஒரு தஜ்தீத் பணி தான் வருது. தஜ்தீத் பணியா இல்லையா பிள்ளை, அது ஒரு பாயிண்ட்ஸ். உமர் இப்னு அப்துல் அசீஸ் தஜ்தீத் பணியை விளக்கு கண்டு கேட்டா, அந்த ஹதீஸை தொகுத்து மக்களுக்கு கொடுத்தது என்பது தஜ்தீத் பணியா இல்லையா? சொல்லுங்க. என்ன நீங்க அட்டிக்க போறோம் சொல்லுங்க சொல்லுங்க, நாங்க பயந்து வைத்தோம் சார், எங்களுக்கு ஒன்றும் பாய் மறியது இல்லை, மூச்சு மறியது இல்லை. என்ன ரைட், சரியா பிள்ளைகள்? ஃபிட் அடிக்கணுமா? வார மாசம் எக்ஸாம், என்ன சரியா பிள்ளைகள்? எல்லாம் ஃபிட் அடிக்கணும். ரைட். அப்ப பிள்ளைகள் லேசி பிள்ளைகளா, என்ன உமர் இப்னு அப்துல் அசீஸ் கேட்டா அழகா எழுதலாம், பசந்தா. அப்துல் காதர் விளங்கப்படுத்தின பாருங்க, என்ன லேசின்னு பாருங்க, ஒன்றுமில்ல, நோட்ஸ் அழகா வாசிங்கோ, சும்மா அழகா பிள்ளை. ஆனா எம்சிக்கு வலிக்கும் வரும் பிள்ளைல, எம்சிக்கு வலிக்கும் வரும், அதனால படிச்சு கொள்ளுங்க, சோய்ஸ் பண்ண வேண்டாம், எத்தையும் விட்ட வேண்டாம். அப்படித்தான் நான் செமினார்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டேன், சும்மா ஃபுல் கிளியர் ஒன்று பண்ணி தந்திருக்கேனா இல்லையா? என்ன இப்ப செகண்ட் இயர் ஆரம்பிச்சு அதுவும் ஃபுல் கிளியர் ஆகும், விஷயம் முடிஞ்சு எக்ஸாமுக்கு போனா ஃபுல்லா எழுதியாச்சு, விட்ட வந்தாச்சு. என்ன ரைட். உமர் இப்னு அப்துல் அசீஸ் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்துல் காதர் ஜீலானியும் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் 2 பேரும். மௌலானா இலியாஸ், அபுல் ஆலா மௌதூதி, ஹசனுல் பன்னா என்பவர்கள் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். 19ஆம் நூற்றாண்டுக்குள்ள மௌலானா இல்லியாசும் வருவார். 19ஆம் நூற்றாண்டுக்குள்ள இல்லியாசும் வருவார். 20ஆம் நூற்றாண்ட பொதுவாக இல்லியாஸ் 20க்குள்ளே வருவார் பிள்ளைல, 19க்கே வருவார், 20க்குள்ளே வருவார். ஆனா 20ஆம் நூற்றாண்டு கேட்டா இல்லியாசையும் எழுதலாமா இல்லையா? சொல்லுங்க. எழுதலாம். சரியா பிள்ளை? அப்ப பொதுவாக 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தாக்கள் இவங்க, 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தாக்கள் இவங்க, 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தாக்கள் இவங்க. இவ்வளவுதான். தஜ்தீத்னா என்ன? சில முஜத்திதுகள் இருக்காங்க, ஒரு முஜத்திதுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன? உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய முஜத்திதுடைய பணிகள் என்ன? இதைத்தான் கேள்வி, வேற என்ன கேட்கறதுக்குள்ள ஒன்றும் இல்லை. ரைட். இப்ப உதாரணமாக போன வருஷம் வந்த கேள்வியை விளங்கப்படுத்தல, ஏன்னா அதே கேள்வி பெரும்பாலும் கூட இந்த முறை வராது. பெரும்பாலுமா அதுக்காக பார்க்காம முறையில அதுக்குள்ள எம்சி கேள்வி இல்லாம வரும், பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஆனா அதே கேள்வி என்ன செய்யாது இந்த முறை, பெரும்பாலும் பிள்ளைகள் அதே கேள்வி வாரது வாய்ப்பு குறைய பிள்ளைகள் 100க்கு 95% குறைய. அதுக்கான பார்க்க வேணாம்னு சொல்ல மாட்டேன், அதை பார்க்கணும், வாசிக்கணும், எம்சி கேள்வி இருக்கும், படிங்கோ, நல்லா விளையக்கொள்ளும். ரைட். இப்ப பிள்ளைகள்
உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த உமரபுன் அப்துல் அசீஸ் ஒரு இஷ்யூ அல்ல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவரை பத்தி. ஏன்னா ஏண்டா உமியாக்களை வச்சு எழுதலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா ஒரு 5 போய் சொல்லி தரோம் பாருங்க எப்படி எழுதலாம். ரைட், அது ஓகே. இப்ப நமக்கு தேவை இடையில யாரு தேவை இதுக்குள்ள? அப்துல் காதர் ஜீலானி இல்ல கஸ்ஸாலி? கட்டாயம் தேவையா இல்லையா? பார்க்கணுமா இல்லையா? அப்துல் காதர் ஜீலானி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள். தஜ்வீத் பாடத்துல ஏதாவது ஒரு கேள்வி இது சம்பந்தமான அறிஞர்களை கேட்டா 4 விஷயங்களை டார்கெட் பண்ணுங்க. 4 விஷயத்தை வச்சுதான் எழுதும். முதலாவது அவர் சம்பந்தமான ஒரு அறிமுகம், அவருடைய பிறப்பு, அவர் எங்க படிச்சாரு, எங்க போனாரு, இதைத்தான் எழுதுது. பெண்ணை பத்தி அறிமுகம் என்ன எழுதுவீங்க? இர்சாசர் எங்க படிச்சார், எந்த பாடசாலையில படிச்சார், எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சார், எங்க பிறந்தார், எங்க மூத்தாலே என்ன இருக்கார், அதே மாதிரி அவருடைய உம்மாட பேர் என்ன, வாப்பட பேர் என்ன, இதான் அறிமுகம். என்ன எந்த பாடசாலை ஆரம்ப கல்வியை படிச்சார், இடைக்கல்வி எங்க படிச்சார், உயர்தரத்தை எங்க படிச்சார், பட்டப்படிப்பு எங்க படிச்சார், சரியா பிள்ளை? இதான் அறிமுகம். 2வது இளமையும் கல்வியும், அந்த அதுக்குள்ள இளமையும் கல்வியும். 3வது நான் எதிர்நோக்கிய பிரச்சனை என்ன, சமூகத்துல அரசியல் ரீதியான பிரச்சனை எதிர்கொண்டிருப்பேன், சமய ரீதியான பிரச்சனை எதிர்கொண்டிருப்பேன், சமூக ரீதியான பிரச்சனை எதிர்கொண்டிருப்பேன். எதிர்கொண்ட பிரச்சனையை நான் என்ன செய்ய நிற்பேன்? நான் ஒரு அறிஞராக இருந்தா அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணணுமா இல்லையா அப்படி சொல்லுங்க. இப்ப சமய பிரச்சனைடா, சமய பிரச்சனை மக்கள் சமயத்தை பின்பற்றல. அரசியல் பிரச்சனை அரசியல்வாதி இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றல. சமூகம் அப்படியே சீரழிஞ்சிருக்குது. இப்ப நான் கடைசியாவது போய் சொல்லுதோம், நான் என்ன செய்யணும்? இப்ப சீர்திருத்த பணி, தஜ்வீத் பணி செய்யும். இதைத்தான் எழுதுற. இதை எழுதினா 10 மார்க்ஸ். 10 மார்க்ஸ். இப்ப பிள்ளைகள் வாங்க தெரியாம ஆக லேசி பிள்ளைல சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிங்கண்டா லேசி அழகா விளங்கப்படுத்துற பிள்ளைல. ரைட், கையில ஃபுல் நோட்ஸ் இருக்குதா? ரைட். இப்ப உதாரணமா பாருங்க பிள்ளைல, இப்ப அழகா பசந்தா சொல்லித்தாருன்னா அப்படியே பாருங்க, ஒன்றுமே இல்ல. இதான் எல்லாரையும் சும்மா வாசிங்க, ஒன்றுமே இல்லை. அதுல சில அமைப்புகளை உருவாக்கி இருப்பாங்க. அந்த பேர்களை பாடமாக்கி கொள்ளுங்க. எம்சி கேள்விக்கும் மறக்க வேண்டாம். என்ன எதையும் சாய்ஸ் பண்ணவும் வேண்டாம். எம்சிக்கு கேள்விக்கு பிள்ளைகள் இந்த தஜ்வீத் பாடத்தில் 2 கேள்வி வந்தா 2 மார்க்ஸ் போகுமா இல்லையா? சாய்ஸ் பண்ணினோம்னா போகும். இப்படி நாம ஒரு 4-5 தலைப்பை நாம தேவையில்லைன்னு 10 கேள்வி 10 எம்சிக்கு இல்லை, 10 மார்க்ஸ் இல்லை. நம்ப வேண்டாம் பிள்ளைதா. எதிர்பார்க்கிற வினாக்கள் இந்த தலைப்பை என்ன ஒரு 10 கேள்வியை தார, ஒரு 30 கேள்வி, ஒரு 2 பேப்பரை தார படிக்க வேண்டாம். படிச்சீங்க நஷ்டம் அடைஞ்சிருவீங்க. எம்சிக்களி செய்ய மாட்டீங்க. பி வராது, சில டைம் பி வந்தா சி வரும், அப்படிதான் சும்மா நோமலா வரும். A+ வராது என்ற விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்க அவங்களுக்கு பிள்ளைகள் தெளிவான ஒரு வழிகாட்டல தார். சரியா பிள்ளைய? தெளிவான வழிகாட்டல் தான் பிள்ளைகள். நான் என்ன மார்க்கிங் போற சிஸ்டத்தோட அழகா படிப்பிக்க, சரியா பிள்ளைகள்? தெளிவான ஒரு விளக்கத்தை தார, தெளிவா படிச்சு கொள்ளுங்க, தெளிவான மார்க்ஸ் வரும். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பிள்ளைகள் இளமையும் கல்வி, உதாரணமாக அறிமுக சம்பந்தமாக 470 ஈராக்கின் ஜீலான் பிறந்தார். ஜீலான்ல பிறந்தார். இப்ப நீங்க எங்க பிறந்தா உங்களோட தழுதுவீங்க. நான் எங்க பிறந்தேன் இந்த தழுது. இவர் எங்க பிறந்தா அவரை தழுதும். அவரோட வாப்பட பேர் என்ன? அபு சாலிக். உம்மோட பேர் என்ன? உம்முல் ஹைர். ஆரம்ப கல்வியை யார்கிட்ட படிச்சார்? தண்ட தாய் படிச்சு கொடுத்தாங்க. என்னத்தை படிச்சு கொடுத்தாங்க? நம்மட வீட்டை பாத்தீங்கன்னா அங்க போன் தான் இருக்கும் பிள்ளைகள் ரயில. என்ன அங்க போன், கார்ட்டூன் அதுல தான் இருக்கும். ஏன்னா இப்ப பார்த்தா. ஆனா அந்த காலத்துல பாருங்க, இமாம்களுடைய தாய்மார்களை தாயிடம் குர்ஆனையும் மத அறிவையும் சின்ன பிள்ளையிலே படிச்சார். மத அறிவு. 18 வயசுல பக்தாத் சென்றார். பக்தாத்னா சும்மா லேசான இடமா? என்ன பக்தாத்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், அப்பாசுடைய கால தலைநகர். சும்மா கல்வி, என்ன அறிவியற் கலைகள், அழகியற் கலைகள் எல்லாம் சும்மா டாப் லெவல்ல இருந்த காலம். என்ன அப்ப எங்க போயிருக்கார்? பக்தாத். அங்க ஹதீஸ், ஃபிக்ஹ், இலக்கியம், தஸவுஃப் இதெல்லாம் படிக்கிறார். அதே மாதிரி இவருடைய ஆசிரியர், முக்கியமாக ஆசிரியர் அல் முக்தி, தப்ரிசி போன்றவர் இவர் படிச்ச ஆசிரியர்கள். இது சம்பந்தமாக ஒரு அறிமுகம் எழுதுறது. இதான் அவருடைய அறிமுகம், அவருடைய இளமை, அவருடைய கல்வி சம்பந்தமா எழுதுறது. இது கஷ்டமா போல சொல்லுங்க? இது கஷ்டமா? எல்லாருக்கும் அப்படிதான் வரும். கஷ்டமா? இது பெரிய கஷ்டமா போல? நமக்கு ஆக லேசான ஒரு பாடம்.
ரைட், எழுதிட்டமா? அடுத்தது வாங்க. எதிர்நோக்கிய சமூக சமய அரசியல் பின்னணி. இவர் என்ன பிரச்சனைய எதிர்கொண்டார்? சமூகத்துல, சமயத்துல, அரசியல்ல என்னத்தை எதிர்கொண்டார்? ரைட், இப்ப பாருங்க. சமூக பிரச்சனை என்ன? பக்தாத் முஸ்லிம்களுடைய தலைநகராக இருந்தது. ஆனா பக்தாத் முஸ்லிம்களுடைய தலைநகராக இருந்தாலும் அந்த மக்கள்கிட்ட என்ன இல்ல? ஒழுக்கம் இல்ல. ஓமா இல்லையா? சொல்லுங்க. ஒழுக்கம் இருந்துச்சா? உலக ஆசை, செல்வ ஆசை. நாங்க படிச்சிருப்போம். என்ன? இசை, இப்ராஹிம் மௌசூலி ஞாபகம் வருதா? இல்லன்னு சொன்னீங்க அடி வாங்குறோம். இப்ராஹிம் மௌசூலி 900 பாடல்களை பாடின. ஞாபகம் வருதா? அப்ப என்ன நடந்திருக்காங்க? உலக ஆசை என்ன நடக்குதா இல்லையா? உள்ளே நடக்குதா இல்லையா? சொல்லுங்க. உலக ஆசை, செல்வ ஆசை. அப்ப சமூகம் அப்படி இருக்காங்க. திரும்ப பாருங்க, சமயம். மக்கள்கிட்ட மத அறிவு இல்ல, இஸ்லாமிய மத அறிவு இல்ல. ஏன்னா பித்அத் சிந்தனை. பித்அத்னா இஸ்லாத்துல புதுசாக கொண்டு வந்தாங்க. இஸ்லாத்துல புதுசா கொண்டு வரையில. ஏன்னா அல்லாஹ் ரசூலே முழுமையா மார்க்கத்தை பூர்ணப்படுத்தியாச்சு. இப்ப நாங்க மார்க்கத்துக்குள்ள புதுசா இதை கொண்டு வரலாமா? சொல்லுங்க. ஏலா ஹதீஸ், ரசூலோட ஹதீஸ், மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ லஹு ஃபஹுவ ரத். மார்க்கத்தில் யார் புதுசாக கொண்டு வராங்களோ அது நிராகரிக்கப்பட வேண்டும். பிள்ளைகள், இப்ப பித்அத் கொண்டு வரப்பட்டது. மூட நம்பிக்கை, ஆன்மீக குறைபாடு, மூட நம்பிக்கை. ஆன்மீக குறைபாடுண்டா தக்குவா இல்ல, இஹ்லாஸ் இல்ல, பேணுதல் இல்ல, அல்லாஹ் மீது பொறுப்பு சாற்றல் இல்ல. இப்படி மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா நல்லா விளையணும். சமய விடயங்கள்ல பொடுபோக்காக இருந்தார்கள். சமயத்தை முழுமையாக பின்பற்றவில்லை. அடுத்ததாக அரசியல். அரசியல்வாதிகளை பார்த்தாலும் அதே கேஸ் தான். என்ன, மக்களை பார்த்தாலும் அப்படித்தான். அரசியல்வாதிகள் எப்படி இருந்தார்கள்? அவங்கள்ட்ட அப்பாஸுடைய ஆட்சி, அரசியல்ல குழப்பம், உள்நாட்டு போர், சிலுவை போர்ல நடக்கிறது. சிலுவை போர். இதனால தலைமைத்துவம் எல்லாம் பலவீனமாக காணப்பட்டது. அரசியல்வாதிகளும் இப்படித்தான் பலவீனமாக இருந்தார்கள். இப்ப சமூகத்தை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு இந்த காலத்துல வாழ்ந்த இமாம்களுக்கு இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. இருக்குதா இல்லையா? பேசுங்க. இருக்குது. இப்ப பாக்க என்ன செய்யப்படுறாரு? இருந்தா இப்ப சீர்திருத்த பணி என்ன இவர் இப்ப செய்யறாரு? மத ஆன்மீக சீர்திருத்தத்துக்காக வேண்டி, மதத்தையும் மக்கள்கிட்ட ஆன்மீகத்தையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸை போதிக்கிறார். அப்ப குர்ஆன் ஹதீஸை போதிச்சா பிள்ளைகள் என்ன, மக்களுக்கு குர்ஆன் சம்பந்தமான ஹதீஸ் சம்பந்தமான விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்க அல்லாஹ்வை பற்றி சிந்தனை வருமா வராத? சொல்லுங்க. அதே மாதிரி இவர காலத்துல முக்கியமா தசவுஃப் என்ற ஒரு கொள்கை. தசவுஃப் என்னடா பிள்ளைகள்? ஆரம்பத்துல சூஃபின்னு சொல்ற, சூஃபி நம்ம சொல்லுவோம், நல்ல பெரிய சூஃபி அவரு. என்ன சூஃபி நல்ல மனுஷன் சொல்ற, சூஃபி நல்ல மனுஷன் அப்படி சொல்ற. என்ன பிள்ளை சூஃபி என்று சொல்லுவோம். சரியா பிள்ளை? அப்ப அந்த தசவுஃப் என்ற கலை பிள்ளைகள் 2ஆம் நூற்றாண்டுல தனிக்கலையாக உருவாக்கப்படுது. இந்த தசவுஃப் கலக ஆரம்பத்துல உருவாக்கப்பட்ட நோக்கம் நல்ல. ஆனா பிற்பட்ட காலத்துல இந்த தசவுஃப் என்ற கொள்கையை வச்சுட்டு பின்னுக்கு வந்தவர்கள் இஸ்லாத்துல இல்லாத பொல்லாத விஷயங்களை சேர்த்து பல இஸ்லாத்துல இல்லாத விடயங்களை சேர்த்தார்கள் பிற்பட்ட காலத்திலயா. இப்ப ஆனா ஆரம்ப காலத்துல தசவுஃப் கொள்கை உருவாக்கப்பட்டது இவங்கட காலத்துல உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன? நல்லமா இல்லையா? என்ன நோக்கம்டா? தசவுஃப் என்னடா பிள்ளைகள்? ஆரம்பத்தில் இவங்க உருவாக்கிய நோக்கம் என்னடா? இமாம்கள் மக்கள் பாவத்துல போயிட்டு இருக்காங்க. இந்த பாவத்திலிருந்து மக்களை நாம மீட்டெடுக்கணும். அதுக்காக வேண்டி ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க, ஒரு கொள்கையை உருவாக்கினாங்க. அதான் தசவுஃப், சூஃபித்துவம், தசவுஃப். எனவே இமாம் அப்துல் காதர் ஜீலானி தசவுஃபை வழிகாட்டினார். சூஃபித்துவம் என்று சொல்றது. அதே மாதிரி மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை பாதுகாத்தார். இதெல்லாம் செய்யறாருண்டா என்ன பணி செய்கிறார்? தஜ்தீத் பணி. அதே மாதிரி பக்தாதுல பெரியதொரு மദ്രஸாவை உருவாக்குகிறார்.
மதரசாவையும் உருவாக்கணும், அங்க பிள்ளைகள் சேர்ப்பாங்க. மதரசா மாணவர்கள் யாரு? ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ், தஸவுஃப படிச்சு கொடுக்குறார். இந்த மாணவர்கள் எங்க இருந்து வாரார்கள்? குடும்பத்திலிருந்து வர குடும்பம். அப்ப இந்த மாணவர்கள் குடும்பத்துக்கு போய் உம்மா வாப்பாக்கு என்ன குர்ஆன ஹதீஸ போதிப்பாங்க. போதிச்சோன்னா அந்த குடும்பம் நல்லா வரும். அந்த குடும்பத்தில தான் சமூகம் உருவாக்கப்படுது. அப்ப ஒரு சமூகம் ஒன்றை உருவாக்குறதுக்காக வேண்டி பேசிக்காக இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் எடுக்கிறார் பாடசாலையில. மதரசாவை உருவாக்குறார். அரபு மதரசாக்கள் சொல்லுவோமா இல்லையா? மதரசாக்களை உருவாக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ போதித்து கொடுக்காருண்டா. ஒவ்வொரு மாணவர்களும் எங்க இருந்து வராங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வராங்க. இந்த மாணவன் என்ன செய்வான்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு போய் குர்ஆன் ஹதீஸ போதிப்பான். எனவே பல குடும்பங்கள் சேர்ந்து எல்லா சமூகமாக மாறி இந்த சமூகத்தை எல்லாத்தையும் முழுமையாக கிளியர் பண்ணி எடுக்க இயலுமா இல்லாத? அழகா செய்கிறார். அதே மாதிரி பிள்ளைகள் அவருடைய சொற்பொழிவு இருக்கா இல்லையா? அவர் சும்மா பேசினா சும்மா அப்படி இருக்கும், கவர்ச்சியானது, மக்களை எல்லாரையும் கவரும். அப்படியான பேச்சு. ஏன் பேசணும், ஏன் பயான் பண்ணணும்? அதுவும் ஒரு தஜ்தீத் பண்ணிதான். மக்களுக்கு பயான் பண்ணுவார். இப்படி என்ன சும்மா அழகா இருக்கு பயானை கேட்கறது. மக்கள் இவருடைய பயான்ல கவரப்பட்டு இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டு இஸ்லாத்துக்குள்ள போனாங்க. இதான் தஜ்தீத் பணி. சரியா பிள்ளை? அதே மாதிரி ஊழல், பேராசை, ஒழுக்கக்கேடு இது எல்லாத்தையும் எதிர்க்கார்னா தஜ்தீத் பணி. அதே மாதிரி ஏழைகள், அனாதைகள், பயணிகள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டி ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். தஜ்தீத் பணி. நல்லா விளையாடணும்ல. அதே மாதிரி அபு சயீத் மக்ரி இவர் நடாத்திய கல்லூரிய பொறுப்பாக எடுத்து அதுல அதிபராக கடமையாற்றுகிறார். அப்ப ஏன் இதெல்லாம் செய்யணும் அவர்? நாம் ஒரு மதரசாவில ஒரு கல்லூரியில இருந்து அதிலிருந்து பிள்ளைகளை உருவாக்கி அந்த பிள்ளைகளை சமூகத்துக்கு நல்ல ஒரு மார்க்க பிள்ளையாக அனுப்பினா எல்லா சமூகமும் என்ன செய்வாங்கண்டா இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? தஜ்தீத் பணியை இவர் மேற்கொள்கிறார். என்ன செத்து போன உள்ளங்களை உயிர்ப்பித்தார். செத்து போன உள்ளம்டா உள்ளத்துல பாவம் அப்படியே நிறைந்து காணப்பட்டது. இதிலிருந்து சமூகத்தை உயிர்ப்பிக்கிறார். அதே மாதிரி இவருடைய பேருரை, இவருடைய பயான் இருக்கா இல்லையா? இவருடைய பயான 2 வகையாக எடுக்கலாம். முதலாவது பிள்ளைகள் ஃபுத்துஹுல் கைப், அதே மாதிரி ஃபத்துஹுல் ரப்பானி என்ற பேர்ல இவருடைய பயான் வந்தது. அந்த அளவுக்கு நிறைய பயான் பண்ணிருக்கார். இவருடைய பயான் வெளியாகிற அளவுக்கு நிறைய பயான் பண்ணிருக்கிறார். ஏன் பயான் பண்ணணும்? மக்கள் பாவத்தில் இருந்தா அந்த பாவத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுக்காக வேண்டி பயான் பண்ணினார். எங்கட பள்ளியில ஜும்மாவுல பயான் என்னத்துக்கு நடக்குற? அல்லது பெண்கள் பயான் என்னத்துக்கு நடக்குற? சொல்லுங்க, என்னத்துக்கு நடக்குற? சும்மா போய் கேட்டுட்டு இருந்துட்டு வாரத்துக்கு சொல்லுங்க, என்னத்துக்கு? என்னத்துக்கு பிள்ளைகள்? நல்ல வழியில போறது. உங்களோட உதாரணமா பெண்கள் பயான்றைக்கு வாங்கும். அங்க போனா பெண்களே கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். என்ன ஆண்களே நீங்க பெண்களுக்கு என்ன வீட்டுல நீங்க செலவு செய்ய வேண்டும். இப்படி பெண்கள் சம்பந்தமான உதாரணமா நம்ம ஏரியாவுல என்ன சும்மா உதாரணத்துக்கு இல்ல பெண்கள் என்ன இஸ்லாமிய மார்க்க அறிவு இல்ல, நம்ம அதுக்காக வேண்டி பெண்கள் பயான் நிகழ்ச்சி போகும். ஆண்கள்கிட்ட இஸ்லாம் மார்க்க அறிவு இல்ல, ஆண்கள் நிகழ்ச்சி போகும். ஏன் செய்யறா? இந்த பெண்களை ஆண்கள் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரணும். ஏனண்டா இவங்க இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றாங்க இல்ல, இவங்க இஸ்லாத்தை முழுமையாக இவங்களோட குடும்பத்துக்குள்ள இல்ல, பிள்ளைகளுக்குள்ள இல்ல. இப்ப பள்ளிக்கு பார்ப்பாங்க, சும்மா ரோட்டல வரக்குள்ள எல்லா இடங்கள்லையும் நாடகங்கள், படங்கள், ஊர்வலாய் இப்படித்தான் இருக்குது. குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் போகுது இல்ல. இப்ப என்ன செய்வாங்கன்னா பள்ளியில ஸ்பெஷலாக பயான் நிகழ்ச்சி நடத்துவாங்க. பள்ளியில பகிரங்கமாக பயான் பண்ணுவாங்க. ஜும்மாவுல பகிரங்கமாக பயான் பண்ணுவாங்க. என்னத்துக்கு பண்றேன்டா? மக்கள் என்ன செய்யணும்டா திரும்ப இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரணும். வேண்டாம், மக்கள் இஸ்லாத்தை விட்டு தூரம் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க, இவங்களை கிளியர் பண்ணணும். அதுக்காக வேண்டித்தான் இன்றைக்கும் இந்த தஜ்தீத் பணி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா எங்கட சிலபஸ்ல இப்படியான முக்கியமான தஜ்தீத் பணியை செஞ்சாக்களுடைய பேரை போட்டிருக்குது. அவரை நாங்க படிக்கணும். அவர காலத்துல அவருடைய கல்வி, அவர் சம்பந்தமான ஒரு அறிமுகம், அவர் இளம கல்வியை எங்க படிச்சார், அவருடைய இளமை எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி அவர் எதிர்கொண்ட
சமய சமூக அரசியல் பிரச்சனை என்ன, அதிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக வேண்டி அவர் என்ன வேலையை செஞ்சார். இதைத்தான் பிள்ளைகள் இந்த 4 விஷயத்தை வச்சு நீங்க ஒரு அறிஞரை எழுதினால் எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? 10. 10. உண்மையா சொல்லுங்க பிள்ளை, இது கஷ்டமா பிள்ளை? இது ஒரு கஷ்டமான பாடமா சொல்லுங்க. இல்ல சார். அதே மாதிரி பிள்ளைகள் இது அழிக்கவாமா? இது தேவையா உங்களுக்கு? ஒயிட் போர்டு போட்டு தேவையா? வேணும் சார். போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க சார். தரீக்கான என்னடாமா, தரீக்கத்தில் சொல்ற என்னடா பிள்ளைகள், தசவுப்புல இருந்து பிரிந்தாக்கணும் தரீக்காக்கள் சொல்றது. நான் சொன்னா இல்லையா உங்களுக்கு, ஆரம்பத்துல தசவுப் என்ற கொள்கை நல்லா தான் உருவாக்கப்பட்டுச்சு. பின்பற்ற காலத்துல தசவுப் என்ற பேரை வச்சுட்டு நிறைய தரீக்காக்கள் உருவாகினார்கள், ஒவ்வொரு பிரிவாக உருவாகினாங்க. அதுல இஸ்லாத்துல இல்லாத விஷயங்கள்லாம் சேர்த்தாங்க. ஆனா ஆரம்பத்துல தசவுப் என்ற கொள்கை உருவாக்கப்பட்ட நோக்கம் எப்படி? சொல்லுங்க. உதாரணமா பிள்ளைகள், இப்ப நான் ஒரு ஹோட்டல் செய்யறேன். ஒரு ஹோட்டல் ஒன்று செய்யறேன். லேசான உதாரணம் உண்டு. இப்ப நான் ஹோட்டல் செய்கின்ற நல்ல ஹோட்டல், சுத்தம் எல்லாம் நல்ல சும்மா எல்லாம் சும்மா ஹட்டப்படியா இருக்குது. இப்ப எல்லாரும் ஊர்ல என்ன பேசுவாங்க இந்த ஹோட்டலை பத்தி? நல்ல விதமா பேசுங்க. இருசாசர் ஹோட்டல் ஒன்று வச்சிருக்காரு, சும்மா சட்டப்படி சாப்பாடு எல்லாம் நல்லா சுத்தம், என்ன விலை பிரச்சனை இல்லை, மாஷா எல்லாம் நல்லா இருக்குன்னு நல்லா பேர் பெற்ற ஒரு ஹோட்டல். இப்ப நான் மோதா போயிட்டு சரியா பிள்ளைய, சந்தோஷம் தானே பிள்ளைய? சொல்லுங்க, சிரிப்போட்டு வருமே அப்படியா? இல்ல சார். சரியா பிள்ளைய? ரைட். இப்ப நான் மோதா போயிட்டு மௌத்தாண்டு பிறகு எனக்கு பின்னுக்கு வந்த ஆட்கள் இந்த ஹோட்டல்ல இப்ப என்ன செய்யறாங்கண்டா, இப்ப ஹோட்டல்ல ஒழுங்கா செய்யறல, சுத்தம் இல்ல, மோசடி அதெல்லாம் நடக்குது, ஹோட்டல் நல்லவே இல்லை. ஆனா எந்த பேர்ல வச்சுட்டு இப்ப ஹோட்டல்ல மோசமா செய்யறது. ஆனா ஹோட்டல்ல பேர் எப்படி இருக்கும்? பேரை உருவாக்கப்பட்ட நோக்கம் எப்படியாது? நல்ல நோக்கத்துக்கு. நல்ல நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. இப்ப பின்னுக்கு செய்யறார்கள் எந்த பேர்லாம் இருக்குது. ஆனா அந்த நான் செஞ்ச ஹோட்டல் வேற, பின்னுக்கு வாராக்கள் செய்யற ஹோட்டல் வேற. இவங்க நான் செஞ்ச மாதிரி செய்யல. அதே மாதிரி தான் தசவுப் என்ற கொள்கை ஆரம்பத்துல உருவாக்கப்பட்ட நோக்கம் நல்லா. ஆனா தசவுப் என்ற பேரை வச்சுட்டு பின்னுக்கு வந்தவர்கள், இது நல்ல பேரா இல்லையா, இதை வச்சுட்டு இஸ்லாத்துல இல்லாத பொல்லாத விஷயங்களை சேர்த்தார்கள். தசவுஃபின் விளைவாகத்தான் உருவாகியவர்கள் தரீக்காக்கள். விளையாட்டாமா? யாரோ கேட்டீங்க தரீக்கா விளையாடாமா? ஓம் சார். ரைட். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைல, போன் எடுத்துட்டு வரேன். போட்டோ கேட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இருங்க பிள்ளைல. இந்த 2 கலைப்பு இருக்கா, அதோட இன்ஷா அல்லாஹ் முடிப்போமா? இந்த பிள்ளைகளுக்கு போட்டோ தான் வேணும். என்ன பிள்ளை போட்டோ வேணுமா? சட்டத்தை காணும். பிள்ளை நல்லா பயந்து போயிருக்கீங்க, எக்ஸாம் தானே, அப்படித்தானே பிள்ளை? நல்லா பயந்து போயிருக்கீங்க, அப்படித்தானே? ஓம் சார். என்ன இல்லாட்டி எங்களை பிள்ளை எப்படி இருக்கிறீர்கள்? எல்லா கதையும் பேச்சும் என்ன சிரிப்பும். இப்ப டைம் நெருங்க 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 என்ன சிரிப்பும் இல்ல, பேச்சும் இல்ல, கதையும் இல்லை.
ரைட், ஓகே பிள்ளைகளா. இப்ப பிள்ளைகள் இப்ப பாருங்க, ஒரு முஜத்திதுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன? ஒரு முஜத்திதுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் இலேசி பிள்ளைகளா. முதலாவதாக இஸ்லாம் பற்றிய அறிவும் தெளிவும் இருக்க வேண்டும். இருக்கணுமா இல்லையா? இஸ்லாம் பற்றிய அறிவு தெளிவு இருக்கணுமா இல்லையா? இஸ்லாத்தை பத்தி தெரியாம பிள்ளைகள் மக்களுக்கு பயம் பண்ணலாமா? இஸ்லாம் பற்றிய முழுமையான விளக்கம் இல்லாம நாம பிரச்சாரம் செய்யலாமா? செய்யலாம். என்ன 2வது பிள்ளை லேசான விளையும் கொள்ளுங்க. இஜ்திஹாத். இஜ்திஹாத் மேற்கொள்வதற்கான தகமை இருக்க வேண்டும். இஜ்திஹாத் மேற்கொள்றதுக்கான என்ன, அவர் ஒரு இஜ்திஹாத் செய்யறதுக்குரிய தகமை உள்ளாரா இருக்கும். ஏன்னா அல்ல அப்படின்னா பிள்ளை அல்ல நான் நினைக்கிறேன். எப்படின்னா பிள்ளைகள் அது நினைக்கிறேன் இல்ல, என்ன விளக்கம்டா, இஜ்திஹாத் மேற்கொள்ளக்கூடிய தகமண்டா ஒரு முஜிதஹிதுக்கு இருக்க வேண்டிய தகமை இருக்கா இல்லையா? குர்ஆன் சுன்னா சம்பந்தமான ஆழமான அறிவு, அரபு மொழியில பாண்டித்தியம் பெற்றவராக இருக்க வேண்டும். என்ன மக்காசுது சரியா சம்பந்தமான அறிவு இருக்க வேண்டும். என்ன படிச்சமா இல்லையா பிள்ளைகள்? ஞாபகம் இருக்குதா? ஓம் சார். அப்ப இஜ்திஹாத மேற்கொள்வதற்கான தகமை இருக்க வேண்டும். ஒரு முஜத்திதுக்கு இருக்க வேண்டிய பண்பு. அதே மாதிரி தீமைகளை எதிர்த்து போராடும் மனோ வலிமை இருக்க வேண்டும். மனோ வலிமை, தீமையை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், பயப்படப்படாது. என்ன உமர் அலி மாதிரி சும்மா கட்டை ஸ்ட்ராங்கா இருக்கணும், பயப்படப்படாது. அப்ப தீமைகளை எதிர்த்து போராடும் ஆற்றல் அவர்கிட்ட இருக்கணும். இப்ப நான் படிச்ச முஜிதிட்ட இருக்குமா இல்லையா? நான் படிச்ச அவர்கிட்ட இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. இருக்குது. நான் படிச்சமா இல்லையா? அப்துல் காதர் ஜீலானி அவர்கிட்ட இருக்குது. என்ன மதரசாக்களை உருவாக்குறார், 1000 மாணவர்களை என்ன படிச்சு கொடுக்கிறார், அதுக்குரிய வேலைகளை செய்யறார், ஒழுக்கத்தை கொண்டு வரார், ஃபுல்லா பயான் பண்றார். என்ன அப்ப இவ்வளவு பேர் நடக்குது அதுக்குள்ள. அப்ப ஓகே. 4வது பிள்ளைகள் என்ன பக்கச்சார்பற்ற சிந்தனை. பக்கச்சார்பு இருக்கக்கூடாது. பக்கச்சார்பற்ற சிந்தனை, என்ன பக்கச்சார்பு இருக்கக்கூடாது. என்ன ஏண்டா பிள்ளைகள் இதுல பக்கச்சார்பு சரி வராது. என்ன இதுல பிள்ளைகள் பக்கச்சார்பு சரி வராது. என்ன பக்கச்சார்புன்னு சொல்றது, ஒரு மதுஹபுல பக்கச்சார்பாக இருக்கக்கூடாது. பக்கச்சார்பு மதுஹபு சிந்தனை. என்ன உதாரணமாக ஒருவர் ஒரு ஷாஃபி மதுஹபுல பக்கச்சார்பு, மாலிக் மதுஹபுல பக்கச்சார்புண்டா அவர் பயான் பண்ணுகின்ற போது எதை டார்கெட் பண்ணுவாரு? மாலிக் மதுஹபை வச்சுதான் பயான் பண்ணுவாரு, ஷாஃபி மதுஹபை வச்சுதான் பயான் பண்ணுவாரு. அப்ப பயான் பண்ணுகின்ற போது பிள்ளைகள் மாலிக்கை வச்சு இமாம் ஷாஃபியுடைய மதுஹபை வச்சு பயான் பண்ணணுமா, இல்ல குர்ஆன் ஹதீஸை வச்சு பயான் பண்ணணுமா? அப்ப இந்த மதுஹப் சார்பாக, இந்த மதுஹப் வெறித்தனம், ஒரு கொள்கைக்கு சார்பாக இப்படி எல்லாம் இருக்க கூடாது. பக்கச்சார்பு இல்லாம நடுநிலை உடையவராக, நடுநிலை தன்மையுடையவராக அவர் இருக்க வேண்டும். இது 4 மார்க்ஸிங் வரக்கூடிய கேள்வி. என்ன 4 பாயிண்ட்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். 5வது பாயிண்ட்ஸாக பிள்ளையர் அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்தெடுக்கும் ஆற்றல். அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்தெடுக்கும் ஆற்றல். எது சத்தியம், எது அசத்தியம், எது உண்மை, எது பொய், என்ன இதெல்லாம் தெளிவாக தெரியும். எது ஹலால், எது ஹராம், என்ன 2க்கும் இடைப்பட்ட விஷயம் இருக்குது, இது ஹலாலா, இது ஹராமா, அப்படி ஒரு முழுமையான விளக்கம். அப்ப அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரிக்கணும். எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம், இதெல்லாம் சும்மா பக்கவா தெரிஞ்சிருக்கும். அப்படியான ஒரு ஆற்றல் உடையவராகத்தான் ஒரு முஜத்தித் கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் எழுதணும். இதை லேசி பிள்ளைல கஷ்டம் இல்லை. இப்ப இன்னொரு விஷயம் ஒன்று இவ்வளவு இறுதியாக என்ன அதை சொல்லி முடிச்சிட பிள்ளைல, அந்த குறைபாடு வேணாம். உதாரணமாக பிள்ளைல பாருங்க, உதாரணமா பிள்ளைல உமர் இப்னு அப்துல் அசீஸின் தஜ்தீத் பணி.
தஜ்தீத் பணி என்று கேட்டா உதாரணமாக பிள்ளைகள் முக்கியமாக 5 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரியாம ஒன்றும் இல்லை. முதலாவது பாருங்க, இஸ்லாமிய ஹிலாபத்தை சீர்படுத்தினார். சரியா இல்லையா? சரி. இது எங்க வரா? நாம எங்க படிச்சோம்? உமையாக்கள்ல. உமையாக்கள் காலத்தை பாருங்க. ஆனா என்னண்டா பிள்ளைகள், இங்க கட்டாயம் சொல்ல போட்டோணுமா தஜ்தீத் என்ற கேள்வி வந்தா உமையாக்கள் காலத்துல இந்த பாயிண்ட்ஸ் வரும். ஆனா அந்த இடத்துல நாம சீர்திருத்தினான்னு சொல்ல போடுவோமா? இத போடுவோமா? இல்ல. இஸ்லாமிய ஹிலாபத்தை உறுதிப்படுத்தினார் அல்லது ஏதோ வேற சொல்ல போடுவோம். ஆனா தஜ்தீத் பாடத்தில் அவர் சம்பந்தமாக கேட்டா கட்டாயம் இது சொல்ல போடணும். இதுதான் சீர்திருத்தல், தஜ்தீத் பணி. என்ன பணி பிள்ளைகள்? என்ன பணி? இப்ப நான் 5 பாயிண்ட் சொல்லுவேன். 5 பாயிண்ட்ஸ்ல இது சொல்லுவேன். கட்டாயம் வரும். இஸ்லாமிய ஹிலாபத்தை சீர்திருத்தினார். என்ன? ஹலீஃபா தெரிவு முறைக்கு உயிர் கொடுத்தார். விளக்கமா எழுதணுமா? ஹலீஃபா தெரிவு முறைக்கு என்ன செய்தார்? உயிர் கொடுத்தாரா இல்லையா? ஹலீஃபா தெரிவு முறைக்கு உயிர் கொடுத்தாரா இல்லையா? எளிமையான முறையில் வாழ்ந்தார். ரசூலுல்லாஹ் ஹலீஃபாக்கள் எவ்வாறு எளிமையாக வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழ்ந்தார். ஹலீஃபா தெரிவு முறைக்கு உயிர் கொடுத்தார். இஸ்லாமிய ஹிலாபத்தை சீர்திருத்தினார். இதான் தஜ்தீத் பணி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் தஜ்தீத் பணி முதலாவது. இரண்டாவது, கல்வி நடவடிக்கைகளில் இப்ப பாருங்க, அங்க இருக்கிற எல்லாம் இங்க வரும். கல்வி நடவடிக்கைகளில் புனரமைப்பு. இதான் என்ன சொல்லு? கல்வி நடவடிக்கைகளில் புனரமைப்பு பணியை மேற்கொண்டார். புனரமைப்புன்னு சொல்றது என்ன புள்ளே? என்ன நடந்தது? இந்த சொல்லு வந்துடணும். அப்ப என்ன நடக்குது இங்க? உத்தியோகபூர்வமாக ஹதீஸ் தொகுக்கப்பட வழி செய்தாரா இல்லையா? அந்த அங்க வச்சு எழுதலாம். தாபியங்களுடைய காலத்துல சிஹாபுத்தீன் சுஹ்ரி தலைமையில வருமா வராதா? லேசி அங்க படிச்சதால இங்க லேசி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் தஜ்தீத் பணி இரண்டாவது பாயிண்ட். அழகா விளக்கிறதெல்லாம் நாங்க முன்னுக்கு படிச்சிருந்தா விளங்கப்படுத்தினேன். தாபியங்கிற காலம் ஞாபகம் இருக்குதா? மறந்துட்டா? வருது. இஸ்லாம் அடுத்த பாருங்க, அங்க இருந்து எல்லாம் இங்க வரும். ஆனா சொற்களை மட்டும் தஜ்தீத் என்று சொல்ல போட்டுருங்க. நான் போட்டு காட்டுறேன்னா, இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்தி பாருங்க பிள்ளைகளா, இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்தி சமூகத்தின் புனரமைப்பு. இதான் புனரமைப்பு தான். என்னது? இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்தினா. அப்ப இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்த எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பா? குர்ஆன் ஹதீஸ் போதனைகள் மக்களுக்கு என்ன செய்யப்பட்டது? குர்ஆன் ஹதீஸ் போதனைகள் மக்கள் மத்தியில பிரவல்யப்படுத்தினார், பகிரங்கப்படுத்தினார் குர்ஆன் ஹதீஸ். அப்ப இஸ்லாமிய சூழல் ஏற்படுத்துறார். குர்ஆன் ஹதீஸ மக்களுக்கு சொல்லி மக்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி ஒரு இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்துறார். அப்ப ஏற்கனவே மக்கள் எப்படி இருந்திருக்காங்க? அப்ப குர்ஆன சுன்னாவை பின்பற்றாம இருந்திருக்காங்க. பின்பற்றாம இருந்தா அதான் மாசுபடுத்தல். இந்த மாசுபடுத்தல் இருந்து இஸ்லாம் மார்க்கத்தை பாதுகாக்கிறார். எப்படின்னா இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸ் போதனைகள் மக்கள் மத்தியில பேசப்படுகிறது. என்ன? பள்ளிகள்ல பிள்ளைகள் குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகள் நடத்தினார். ஒவ்வொரு பள்ளியிலையும் குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகள். என்னத்துக்காக வேண்டி? மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸை தெளிவுபடுத்தணும். அப்ப பாருங்க, இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்தி சமூகத்தின் புனரமைப்பு பணியை மேற்கொண்டார். கட்டாயம் இந்த சொல்லு வரணும். உமையாட்கள் காலத்தில் எழுதுகின்ற போ இந்த சொல்லு வராட்டி பிரச்சனை இல்ல. தஜ்தீத் பாடத்துல கட்டாயம் இந்த சொல்லு என்ன செய்யணும்? தஜ்தீத் சொல்லு என்ன செய்யணும்? கட்டாயம் வரணும் பிள்ளையா. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைய நாங்க மாறுறதான். இப்ப நாங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போகக்குள்ள எங்கட உடுப்பை பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஒரு கல்யாணம் ஒரு கல்யாணத்துக்கு நாங்க போற டைம்ல திருமண வைபவத்துக்கு எங்கட ஆடைகள் அப்ப நாங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறோமா இல்லையா? சொல்லுவோம்.
முன்னைய ஆட்சியாளர் பாருங்க என்னலாக வருது, அப்படியே வருது பாருங்க. முன்னைய ஆட்சியாளர்களின் என்ன வரும், பிழையான நடைமுறைகளை மாற்றி, பிழையான நடைமுறையை மாற்றி என்ன செய்தார் சொல்லுங்க, மாற்றி அமைத்து நிர்வாகத்தை சீர்படுத்தினார். பாருங்க, முன்னைய ஆட்சியாளர் யாரு, இவருக்கு முன்னுக்கு இருந்த முஆவியாவா இருக்கலாம், அதுக்கு இடைப்பட்டாக்களாக இருக்கலாம். என்ன செஞ்சாங்க, முன்னைய ஆட்சியாளர்கள் பிழையான நடைமுறை பிழையான நடைமுறைகளை மாத்தினார். அப்ப அவங்க என்ன பிழை செஞ்சா, பைத்துல் மால்ல பிழை, மஜ்லிஸ் ஷூராவுல பிழை. அழகா எழுதலாமா இல்லையா சொல்லுங்க, எழுதலாமா இல்லையா? குடும்ப சொத்தாக பைத்துல் மால் இருந்தது, அதை எப்படி மாத்தினார், பொது சொத்து. இரண்டாவது பிள்ளைகள் மஜ்லிஸ் ஷூராவை ஒழுங்காக அமைத்தாரா இல்லையா? இதான் விளக்கம் எழுதுற பிள்ளைகளா. மஜ்லிஸ் ஷூரா வருமா இல்லையா? அடுத்தது இராணுவ பிரிவை ஒழுங்கமைத்தார். திம்மிகளுடைய உரிமைகள் வழங்கப்பட்டது. திம்மிகள் யாரு பிள்ளைகள்? இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் இவங்களுக்குரிய உரிமைகள் எல்லாம் வழங்கப்பட. பாருங்க, முன்னைய ஆட்சியாளர்கள் பிழையான நடைமுறை. அப்ப முன்னைய ஆட்சி என்ன செஞ்சாங்க, பைத்துல் மால குடும்ப சொத்தாக வச்சிருந்தாங்க, அதை பொது சொத்தாக மக்கள் சொத்தாக மாத்தினார். மஜ்லிஸ் ஷூரா சொல்றது பாராளுமன்றம், இப்ப சொல்றது பாராளுமன்றம். அப்ப மஜ்லிஸ் ஷூரா அதை தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் இருந்தாங்க இதுக்குள்ள. இவர் தகுதியானவர்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்கள், மார்க்க அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை போட்டார். இராணுவ பிரிவை ஒழுங்காக உமர் அலி அவர்கள் எவ்வாறு இராணுவத்தை ஒழுங்கமைத்தாரோ, தீவானுல் ஜுந்த் என்கின்ற இராணுவ திணைக்களம் உமர் அலி காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாக்கி கொண்டு வருகிறார். திம்மிகள் இவங்களுடைய ஏனைய ஆட்சியாளருடைய காலத்துல இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் உரிமைகளை சரியான முறையில பெற்றுக்கொள்ளல, அதை என்ன செஞ்சாருண்டா கிளியர் பண்றார். அப்ப அழகா எழுதலாம், எழுதலாமா இல்லையா? அப்படி சொல்லுங்க. இறுதியாக பிள்ளைகள், இஸ்லாமிய தாவா மூலம் பிரச்சாரம் பண்ணி பயான் பண்ற, இஸ்லாமிய அழைப்பு பயான் பண்றது என்ன, பயான் பண்றது தாவா பிரச்சாரம் மூலம் மார்க்கத்தில் புனரமைப்பு என்ன, இஸ்லாமிய தாவா. உதாரணமாக பிள்ளைகள் வட ஆப்பிரிக்காவுல ஒரு ஆள் அனுப்பினார். யாரு? நாங்க ஏற்கனவே படிச்சேன். வட ஆப்பிரிக்காவுல யாரு? மார்க்கத்தை போதியுங்கோ, மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கோ என்று ஒரு ஆள் அனுப்பினார் வட ஆப்பிரிக்காவுல. யாரு? இஸ்மாயில் இப்னு யாரு? அப்துல்லா. யார் பிள்ளைய சொல்லுங்க? இஸ்மாயில் இப்னு அப்துல்லாவை வட ஆப்பிரிக்காவுக்கு இஸ்லாத்தை போதியுங்கன்னு அனுப்புறா. என்னதுக்காக வேண்டி? இஸ்லாமிய தாவா, மக்களுக்கு என்ன இஸ்லாத்தை பத்தி போதியுங்கோ, மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுங்க. அப்ப தஜ்தீத் பணியை மேற்கொள்றார். அதே மாதிரி இஸ்லாத்தை போதிக்கும் பணிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார். முன்னுக்கு நாங்க பார்ப்போம், வலீத் இப்னு அப்துல் மலிக் ராஜ்ய விஸ்தீரணம். வலீத் இப்னு அப்துல் மலிக் ராஜ்ய விஸ்தீரணம், இந்தியா, சின்னாசியா, மத்திய ஆசியா, ஸ்பெயின். ஆனா இவர் அப்படி அல்ல. ராஜ்ய விஸ்தீரணம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலத்துல வருமா? இல்ல, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. இஸ்லாமிய தாவா, ராஜ்யம் நமக்கு தேவையில்ல, மக்களை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரணும், இஸ்லாமிய தாவா. அப்ப இஸ்லாத்தை போதிக்கிறதுக்கு இஸ்லாத்தை போதிக்கும் பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கினார். இதனால் இந்தியா இளவரசர்கள் கூட இந்தியாவுல
சில இளவரசர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த அளவுக்கு பயான் நடந்திருக்குது. அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பத்தி போதிச்சிருக்காரு இவருடைய காலத்துல. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளவரசர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இவருடைய பிரச்சாரம் அப்படி நடந்தது. சரியா பிள்ளையா? அதே மாதிரி ஸ்பெயின்ல ஒரு பள்ளியை அமைத்தார். அந்த பள்ளியில பேர் என்ன? சரகோசா. என்ன பிள்ளைகள்? சமகோசா இல்லையா, திரிப்போசா இல்லையா? சரியா? சரி சார். நாங்க பிள்ளைகளை வீட்டை நம்மட சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பிறந்த பிள்ளைகளுக்கு திரிப்போசாவா கொடுத்தா யாரு தின்ற சொல்லுங்க. நாங்க தின்ற பிள்ளைக்கு சத்து இல்ல. திரிப்போசா 3 வகையான சத்து இருக்கிறது. அந்த சத்தை பிள்ளையை கொடுக்காம நாம திண்டு விழுங்கி போட்டு பிள்ளை சத்து இல்லாம போயிடுது. சரியா பிள்ளை? நாம தான் வந்தா பார்த்துட்டே இருப்போம். அதை எடுத்து அப்படியே ஒளிச்சு வச்சு ஒரு பீசில அப்படியே போட்டு சீனியை போட்டு தேங்காப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்க படிக்கின்ற போது நல்லா வாய்க்குள்ள அள்ளி அள்ளி போட்டு தின்றதா இல்லையா? ஞாபகம் இருக்கா? சரியா பிள்ளை? அப்ப ஸ்பெயின்ல இவர் சரகோசா என்கின்ற சமகோசா அல்ல பிள்ளைல அப்படி பாடமாய் கொள்ளுங்க. சரகோசா என்கின்ற ஒரு பள்ளி பள்ளி என்னத்துக்கு அமைக்கணும்டா? பள்ளியும் என்னத்துக்குரிய இடம்டா? தாவா செய்யக்கூடிய இடம், இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய இடம் தான் பள்ளி. அப்ப இதுவும் இஸ்லாமிய தாவாவின் மூலம் அதாவது பிள்ளைகள் இஸ்லாமிய தாவாவின் மூலம் மார்க்கத்துல புனரமைப்பு செய்தார். கட்டாயம் மறக்காம பிள்ளைகள் இந்த சொற்களை போட்டுக் கொள்ளுங்க பிள்ளைகளா. தஜ்தீத் பாடத்துல உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்தால் இந்த என்ன உதாரணமாக புனரமைத்தல், சீர்திருத்துதல், இப்படியா சொற்களை போட்டுக் கொள்ளுங்க. அதான் தஜ்தீத் என்ற சொல். என்ன அப்ப தஜ்தீத் என்பது இஸ்லாமிய மயப்படுத்தல், சீர்திருத்தல், புனரமைத்தல் என்ற விஷயம் தான். நேரடியான கருத்து புதுப்பித்தல் என்று வந்தாலும் புதுப்பிக்கிறேன்னா இஸ்லாத்துல புதுசா கொண்டு வரதா? இல்ல, இஸ்லாத்துல புதுசா கொண்டு வரல. இஸ்லாம் அப்படி இருக்கும். அதுல யாராவது மாசுபடுத்தலை ஏற்படுத்தினால் அந்த மாசுபடுத்தல் இருந்து இஸ்லாம் மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பணிதான் தஜ்தீத். அதுல ஈடுபடுற மனிதர்களை நாங்கள் முஜத்தித் என்று சொல்வோம். இப்ப வந்த கேள்வி 10வது அளவுல புள்ளே இதை தாண்டி ஒன்றுமே இல்ல. கேள்வி வந்தா இப்ப எழுத இயலுமா இயலாதா? இப்ப லேசி 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 சும்மா ஒரு 3 தரம் வாய்ச்சி பாருங்க. சும்மா நோமல் அவர காலத்துல ஏன்னா அவர் சம்பந்தமா எங்க படிச்சாரு, எங்க போனாரு, உம்மா யாரு, வாப்பா யாரு, திரும்ப அவர் எதிர்கொண்ட பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையிலிருந்து மக்கள் எவ்வாறு மீட்டெடுக்கிறார், இதைத்தான் எழுதுரு எல்லாத்துக்கும் அதான். அப்ப 2ஆம் நூற்றாண்டுக்குள்ள உமர் இப்னு அப்துல் அசீஸ், 5ஆம் நூற்றாண்டுக்குள்ள யாரு வருவா சொல்லுங்க? 5 யாரு? அப்துல் காதர் ஜீலானியும் இமாம் கசாலி. பிள்ளைகளா 5ஆம் நூற்றாண்டுக்குள்ள பிள்ளைகள் மறக்க வேண்டாம். அப்துல் காதர் ஜீலானி, இமாம் கசாலி ரஹ்மத்துல்லா. 5ம் 6க்குள்ள வரும். சில டைம்ல 6ஆம் நூற்றாண்டுன்னு கேட்கலாம் அல்லது 5ன்னு கேட்கலாம். 2 3 தான். 20ஆம் நூற்றாண்டுக்குள்ள பிள்ளை சில டைம் MC கோலிக்கு வரலாம். 20ஆம் நூற்றாண்டுக்குள்ள பொதுவாக இல்லியாஸ் வருவார், அபுல் ஆலா மௌதூதி, ஹசனுல் பன்னா போன்றவர்கள் வருவார்கள். உங்களோட டியூட்ல அழகா தந்திருக்கிறேன், அழகா படிச்சு கொள்ளுங்க. இதான் பிள்ளைகள் எங்களை எக்ஸாமுக்கு இது நாம என்ன இதான் இப்படித்தான் படிக்கிற இதான் இதுக்குள்ள இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரியா பிள்ளைகள்? இன்ஷா அல்லாஹ் பிள்ளை இன்னொரு தலைப்பு ஒன்றைய முக்கியமான தலைப்பு தேக்க நிலை என்ற ஒரு பாடம் ஒன்று இந்த முறை எதிர்பார்க்கிற கேள்வியும் தான். அதுக்காக வேண்டி பிள்ளைகள் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன்டா. நான் அப்படி படிப்பிக்கிறேன் இல்ல, இந்த டைம்ல வரலாம் அவ்வளவு, அதுக்காக அதை மட்டும் படிக்கிறேன்ல, எல்லாத்தையும் படிக்கணும். ஆனா பிள்ளைகள் இஸ்லாமிய கிலாஃபத் வீழ்ச்சிக்கான காரணம் என்ன, இஸ்லாமிய கிலாஃபத் தேக்க நிலை 2012, 11, 2013, 2015, 2017, 2019 இந்த பாஸ்ட் வந்திருக்கு. இஸ்லாமிய கிலாஃபத் வீழ்ச்சிக்கான காரணம் என்ன, இஸ்லாமிய கிலாஃபத் தேக்க நிலை அடைந்ததுக்கான காரணம் என்ன, இஸ்லாமிய கிலாஃபத் நலிவடைந்தமைக்கான காரணம் என்ன. எனவே அரசியல் காரணி, சமய சமூக காரணி, பொருளாதார காரணி, கல்வி நிலை என்ற விஷயம் ஒன்று இன்ஷா அல்லாஹ் அதில் அழகா கிளியர் பண்ணி தருவோம். பிள்ளை பயப்பட தேவையில்லை. சரி, பிள்ளை நல்லா படிச்சு கொள்ளுங்க. 10வது அலகு ஓகே. எங்களுக்கு பின்னுக்கு பிள்ளை 9வது அலகுல இஸ்லாமிய கிலாஃபத் வீழ்ச்சி, மகாசிது ஷரியா, அது போன வருஷம் வந்திருக்குது. இருந்தாலும் நாங்க படிக்க தமிழ் MC கோலிக்கு வரலாம், SC அந்த 4 மார்க்ஸுக்கு வரலாம்.
என்ன லரூரியா ஹாஜியா தஹசீனி அதையும் படிக்கணும். கவாயிதுல் ஃபிக்ஹியா கட்டாயம் இந்த முறை பார்க்கணும் வேண்டாம். அது ஒரே ஒரு சில தான் பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல முதலாவதுல 4வது கேள்வி அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர் அப்படி ஒரு கேள்வி வந்திருக்குது. 4 மார்க்ஸுக்கு தான். இதுவரைக்கும் 10 மார்க்ஸுக்கு கேட்கல. அது கட்டாயம் படிக்கணும். கவாயிதுல் ஃபிக்ஹியா. அதே மாதிரி சமய சமூக நல்லிணக்கம் என்ற விஷயம் ஒன்று இருக்கு. அதுல முக்கியமாக நாங்க பார்க்க வேண்டியது தனி மனிதன் தனது நப்சுடனான தொடர்பு, தனி மனிதன் பிற படைப்புக்குள்ளான தொடர்பு, இப்படி முக்கியமான தலைப்புகள் இருக்கு பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் நாங்க அதெல்லாம் அழகா பக்கவா கிளியர் பண்ணி தருவோம். பயப்பட தேவையில்லை. எக்ஸாம் வரும் வரைக்கும் நீங்க எங்களோட குரூப்ல இருப்பீங்க. பாடத்தை போட்டு இன்ஷா அல்லாஹ் கிளியர் பண்ணி தருவேன். ரெக்கார்டிங்க போடுவோம் பிள்ளைகள். குரூப்ல கேட்டுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளை? இன்ஷா அல்லாஹ் மற்ற பிள்ளைகளுக்கு கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னடா பிள்ளை முக்கியமாக இந்த என்ன எங்களோட 2027ஆம் ஆண்டு புதிய பட்ஜெட்டையும் வாரக்கிழமை கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். இஸ்லாமிய நாகரிகம். அதே மாதிரி செமினார் எம்சி கல்வியை இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு எம்சிக்கும் செய்ய போறேன். வாரக்கிழமை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் எம்சிக்கும் எஸ்ஏ போயிட்டு இருக்குது. சரியா பிள்ளைகள்? ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது. அதே மாதிரிமா நல்லா படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு 45 நாள் வரைக்குமா பிள்ளைகள்? 48 நாள் சார். 48 நாள் அந்த என்ன 50 நாள் கிட்ட அடிக்க பிள்ளைல சும்மா அழகா என்ன அழகா படிக்கலாம் பிள்ளைல. டைம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் செமினாரை அழகா கொண்டு போய் தருவேன். பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சா இல்லையா? செமினார்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சா இல்லையா? ஃபுல் கிளியரா இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் சும்மா அப்படி இருக்கா இல்லையா? சொல்லுங்க. ஏழுமா இல்லையா? இப்ப போல செகண்ட் இயர் இருக்குது. செகண்ட் இயர் லேசி பிள்ளைல 6வது கொஞ்சம் பெரிய பகுதி உமியாக்கள் அப்பாசிகள் சில ஹலிஃபாக்கள் சிற்றரசை விளங்கப்படுத்துவேன். எப்படி எழுதணும் ஒன்றை விளங்கப்படுத்தும். அதே சில எல்லாம் வரும் பாருங்க. சிற்றரசெல்லாம் எப்படி இருக்கும் பாடம். ஏன்னா சும்மா அழகா தண்ணியை விளங்கப்படுத்திடுவோம். படிச்சுட்டு போங்க. அப்படி எழுதுங்க பிள்ளைகள். ஃபுல் மார்க்ஸ். ஏன்னா இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் அது நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் பிள்ளைல. இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் பாத்தீங்களா? போட்டிருக்கிறேன். அது ஏற்கனவே போட்டிருக்கிறேன். சரியா? அப்ப சில ரெக்கார்டிங்ல பிள்ளைகள் சிலதை போடுவேன். ஏனென்றா நீங்க பாடமாக்கணும் படிக்கணும். அதுக்காக வேண்டி போடுவேன் நான் ஏலியா. அப்ப அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. மர உமியாக்கள் அப்பாசிகள் எல்லாம் விளங்கப்படுத்துவேன்னா அதுல உமியாக்கள் அப்பாசியர்கள் சிற்றரசுகள் எல்லாம் இருக்குது. ரசூலோட காலம் ஹலீஃபாக்கள். ஆனா அதே மாதிரி பிள்ளைகள் என்ன 8வது அலகு 9, 10 இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதில் அழகா போகும் பிள்ளைல. பயப்பட தேவையில்லை. நல்லா படிக்க பிள்ளைகள். ரசூலோட காலம் விளங்கப்படுத்துவோம். நபி அவங்களோட ரசூல்லா உருவாக்கிய அரசியல் எப்படி உனக்கூட தேர்ச்சியிலே இருக்குது. மெயினா நபி அவங்க உருவாக்கிய அரசியல், ரசூலா உருவாக்கிய சமூகம் இருக்கா இல்லையா? பெரிய தலைப்பு உண்டு. என்ன தெரியுமா? அப்படி தலைப்பு ஒன்று. அதாவது மெயின் தலைப்பு ரசூல்லா உருவாக்கி அரசு. ரசூல்லா எப்படி அரசு செஞ்சாங்க? 10 மார்க்ஸுக்கு வரும். ரசூல்லா எப்படி சமூகத்தை உருவாக்கினாங்க? ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வைக்கணுமா இல்லையா எங்களுக்கு? என்ன ஓமா இல்லையா பிள்ளை? கட்டாயம் முடியல. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் கிளியர் பண்ணி தருவோமா? பயப்பட தேவையில்லை. சரியா? ரைட். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.